இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க, மக்களை தேவராஜ்யத்துக்கு அழைப்பது. அப்ப இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாட்டையும். இது என்ன அப்படின்னு ஒரு 5 காரியத்துல சொல்ல போறேன். உங்களுக்கு இனிமே வேதம் வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப அருமையா சுவையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது, வேதாகமம் ஒரு ராஜாவை பற்றியது. இந்த பைபிள் ஒரு ராஜாவை பற்றியது. இரண்டாவது, வேதாகமம் ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. முதல்ல ஒரு ராஜாவை பற்றியது, இப்போ ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. மூன்றாவது, வேதாகமம் ஒரு ராஜ்யத்தை பற்றியது. ராஜா, ராஜாவின் பிள்ளைகள், அரசு குடும்பம், இப்ப ஒரு ராஜ்யத்தை பற்றியது. ராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியமான சொல்லு. நாலாவது, வேதாகமம் ஒரு அரசாங்கத்தை பற்றியது. அஞ்சாவது, வேதாகமம் ஒரு குடியேற்ற திட்டத்தை பற்றியது. ராஜ்யங்கள் தான் குடியேற்றத்தை நடப்பிக்க முடியும். ஏன்னா ஒரு காலனித்துவம் வரும்போது ஒரு அரசர் தன்னுடைய அரசின் எல்லையை தாண்டி, குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு புதிய தேசத்தில் தன் கலாச்சாரத்தையும் சட்டத்தையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்துகிறார். ராஜா இருக்காரா? அரச குடும்பம், ராஜ்யம், அரசமைப்பு, காலனித்துவம். நீங்க சொல்லணும், அவர் ஒரு ராஜரீக தந்தை, தி ராயல் ஃபாதர். பிதாவே, அப்பா என்று சொல்லும் போது ஒரு குழந்தைக்குரிய அன்பும் உரிமையும் நமக்கு இருக்கு. அவர்கிட்ட போய் உம்முடைய ராஜ்யம் மகிமை உம்முடையதே என்று சொல்லும் போது ஒரு பிரஜைக்குரிய பயபக்தி, ஒரு சிட்டிசனுக்குரிய பயபக்தி, இல்ல மகாராஜாவுக்கு பிரதிநிதியா இருக்கிற ஒரு அரசனுக்குரிய மரியாதை நாம கொடுக்கணும், நமக்கும் கிடைக்குது.